ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி கட்டிட்டோம். யூஸ்வலாக நான் சொன்ன ஸ்க்ரூ இது தான். ஒரு சின்ன அவேர்னஸ், கொஞ்சம் போடும்போது இந்த செக்ஷன்லாம் லூஸாக டைட்டாக இருக்கான்னு பார்த்தீங்க. இது ஃபுல்லாக லூஸ் வச்சுருக்காங்க, கவனிக்கலையே என்னன்னு தெரில. இது போல் போத் எண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் லூஸ். இப்போ தான் கட்டியிருக்கேன், எல்லாம் லூஸில் இருக்குது, டைட்டே ஆகலை. இந்த செக்ஷன் என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயர் பேஸில் லாக் ஆகிடும், இந்த ஸ்கொயர் இன்டர் பேஸில் லாக் ஆகிடும். சீக்கிரத்தில் சிலிண்டர் வந்து வெளியே வர விடாது, ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த வேலை நடந்துருக்குது ப்ராசஸ்ஸு. அதில் போடும்போது சின்ன சின்ன விஷயங்கள், எது ஸ்க்ரூ இருக்குது, டைட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரியில் ரெயில் ஃபுல் லூஸ், பேஸே இல்லை. இப்போ அழுக்கு சேர விடாமல் பார்த்துங்க. சின்ன சின்ன அவேர்னஸ் பண்ணும்போது நம்ம மிஷினை பெட்டராக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெஸ்ட்டாக இருந்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேபி 27 ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. என்ன ப்ராப்ளம்னா, டைமிங் கியர் போச்சு, பாட்டம் சிலிண்டரில் பேரிங் போச்சு. இப்போ அதுக்கு பேரிங் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பேரிங் பண்ணால் டெலிவரி கம்பல்சரி கைட்டி ஆகணும். இந்த செக்ஷன் வந்து ஓவர் மூமெண்ட், எந்த அளவுக்கு இது ப்ளே ஆகுதுன்னு தெரில எனக்கு. பட் ஆல்மோஸ்ட் 3-4 mm ப்ளே கிடைக்குது இந்த இடத்துல. இந்த செக்ஷன் பேரிங் மாற்றணும், 5-6 இந்த 2 சீரிஸ் போடுவோம். செகண்ட், இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த செக்ஷனில் டெலிவரி செக்ஷனில் ஜாகிங் பேக் ஜாகர் கீழே 2 ஸ்க்ரூ வரும். முடிஞ்ச வரைக்கும் கழட்டும் போது அந்த ஸ்க்ரூவை இந்த செக்ஷன் இந்த எண்டுக்கு வரும், அதே போல் ஆப்போசிட் எண்டுக்கு வரும். இந்த எண்டுக்கு ஸ்க்ரூ வரும், இந்த எண்டு 2 ஸ்க்ரூ வரும். ஜாகிங் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்க்ரூ நல்லா டைட்டாக இருக்கான்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த டெலிவரி ரிலீஸ் பண்ணலாம். இப்போ என்ன டெலிவரி வரல, ஷேக் பண்ணுவாங்க, ஷேக் இல்லை எடுக்க ட்ரை பண்ணுங்க. மூவ் பண்ணால் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் உள்ளே இருக்க ஸ்க்ரூ வந்து வெளியே வந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் கட்டு ஒன்று இருக்கும், அந்த செக்ஷனில் ஸ்க்ரூ இருக்கிறதால வெளியே வர மாட்டேங்குது. ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ், முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்க்ரூவை செக் பண்ணி டைட் பண்ணிக்கங்க. அதே போல் கழட்டும் போது இந்த பல்லு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, சிலிண்டர் கிப்பரை க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் ரேராக தான் ரிலீஸ் பண்ணுவோம். சிரமம் பார்க்காமல் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டாக தான் எடுத்துங்க. பாய்.